ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிரெயின் பூஸ்டர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஐம்பெருங்காப்பியத்தில் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ அடுத்து மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் திருச்சியில் சீத்தலை என்னும் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். இவரோட இயற்பெயர் சாத்தனார். இவரை சாத்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் தன்னுடைய பிழப்பிற்காக மதுரைக்கு குடிபெயர்ந்திருப்பார். இவரோட முழு பெயர் பார்த்திங்கன்னா கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். கூலவணிகன்றது தானியங்களை விற்பவரை கூலவணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலுடைய சமயம் பார்த்திங்கன்னா பௌத்த சமயம். இதோட காதை 30. இதில் முதல் காதை விழாவரை காதை. அந்த விழாவரை காதைன்றது புகார் நடத்தில் நடக்கக்கூடிய ஒரு இந்திர விழா, அதாவது மழையை வேண்டி இந்திர விழா நடத்துவாங்க. அந்த விழாவரை காதை தான் மணிமேகலையோட முதல் காதை. இக்காப்பியத்தின் வேறு பெயர்கள்லாம் என்னென்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதனை முதல் சமய காப்பியம். மணிமேகலை துறவுன்றது மணிமேகலை துறவு வாழ்க்கையை மேம்படுத்தியிருப்பாள். அதனால் மணிமேகலை துறவுன்னு இந்த மணிமேகலைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. அடுத்து பௌத்த காப்பியம், சீர்திருத்த காப்பியம், துறவு நூல். திருமணமே செய்துக்காத தன்னுடைய வாழ்க்கையை ஒரு துறவியாக அவள் வாழ்ந்திருப்பாள். அதனால் இது துறவு நூல். தமிழில் தோன்றிய இரண்டாவது காப்பியம். முதல் காப்பியம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். இரண்டாவது காப்பியம் மணிமேகலை. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன்.